Hello family. So உங்கள மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்திருக்க fish ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. So இந்த சைடு டிஸ்கஸ் மாதிரியே இருக்க ஷவரம், அப்புறம் இந்த சைடு பியூட்டிஃபுல்லான இம்போர்ட் பண்ணி வந்த ஆஸ்கர்ஸ். So ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு, தூக்க தான் முடியல. So இதுக்கு அடுத்து ஒரு பெரிய பாக்ஸஸே இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்னா என்னென்ன கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்துருந்துச்சு, ஸோ இந்த வாரம் நமக்கு சேல்ஸ் எப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கோல்டன் ரெட் ஸ்பாட்டட் ஷவரம். ஆக்சுவலா இது ரொம்ப மார்க்கெட்ல டிமாண்டா இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் நிறைய பேர் வாங்கினாங்க. எப்பயுமே நம்ம 6 எடுப்போம், இந்த 12 பீஸ் போன வரைக்கும் நம்ம 10 பீஸ் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ கிட்ட வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். குவாலிட்டி நீங்களே பாருங்க. ஏன்னா பேர்ல்ஸ் தான் ஆக்சுவலா மெயின். இதுல அந்த ஸ்பாட்ஸ், அதாவது ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். எல்லா ஃபிஷ்க்குமே அந்த ரெட் ஸ்பாட்ஸ் அழகா தெரியும். ஸோ சைசிங் சரியான சைஸ். இது எல்லாமே 3 இன்ச் 4 இன்ச்லாம் இருக்கு. பட் நான் 3 இன்ச்சஸ் சொல்லி தான் சைட்ல சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க ரெகுலரா வாங்குற பிரைசிங் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே தேடி பிடிச்சி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே கிரேட் இருக்கு. ஈவன் மாடியில கூட கிரேட் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியல. நான் சொல்றது புதுசா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ப்ரோ நீங்க சொல்றது உண்மை. நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் அதுல ஒவ்வொரு ஃபிஷ்க்கு எவ்வளவு டிஃபர் இருக்கு, மார்க்கெட் என்னென்ன கிடைக்குன்றதை எங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சுன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாள் டைம் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக், உங்க நேம் சொல்லி நான் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அடுத்த ஃபிஷ்க்கு போயிடலாம். ஸோ டைம் இல்லை, நிறைய இருக்கு, வேகமா காமிச்சிட்டு போயிடுறேன். ஸோ இவங்க எல்லாமே போன்சை ஃப்ளோரான். ஸோ இது ஃபேன்சி ஃப்ளோரான்ஸ் தான். ஹம்ப் வந்து மேலே தான் லைட்டா வராமல் போகலாம். பட் மேல் ஃபீமேல் இருக்கா கிடையாது. இதெல்லாம் ஃபேன்சி ஃப்ளோரான். ஆக்சுவலா இதுல ஒரு பீஸ் வந்து நம்ம டேங்க்ல ஆட் பண்ணலாம்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நம்ம மான்ஸ்டர் டேங்க் இவங்களோட ஆட் பண்ணிருக்கலாம். பட் இவங்க செட் ஆறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ போன்சை ரொம்ப கியூட்டான ஃபிஷ். ஆக்சுவலா இது வீட்டுல ரொம்ப இருக்கு. ஒவ்வொன்றும் எப்படி ஒரு 5 கிலோ உங்களுக்கு தண்ணியில ஆட் பண்றப்ப. ஸோ போன்சை ஃப்ளோரான் கிட்ட சொல்றதுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இது ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா பெரிய லாங் பாடி ஃப்ளோரான்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க தனித்தனியாக வளர்க்கணும். இவங்க மொத்தமாவே போட்டு வளர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஃபிஷ் இல்ல ஒரு ஃபிஷ் எப்படின்னு உங்க இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கலாம். இதுவும் பெருசா வளரும். என்ன ஒன்னா இப்படி ஒரு முக்கோணமா இருக்கு இந்த ஃப்ளோரான். பார்க்கவே போன்சை உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் புதுசா இருக்கவங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன். இதோட ரெஃபரன்ஸ் இமேஜும் முடிஞ்சா சைட்ல நான் ஆட் பண்ண பாக்குறேன். ஓகே, நான் அடுத்த ஃபிஷ் போகலாம். ஓகே, அடுத்து ஜியோ பேக்கஸ் ஃபேமிலியில இருந்து ஆல்பினோ ஹெக்கிலி. ஸோ ஆல்பினோ ஹெக்கிலில 2 கிரேட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இவன் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி, சூப்பராக இருக்கும். அதோட லிப்ஸ், தென் மேலே இருக்க டார்சல் ஃபின் எல்லாத்துலேயும் அந்த எல்லோ ஷேட் அடிக்கும். கண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வியூவாக தான் தெரியல. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குற ஜியோ பேக்ஸ் ஹெக்லியோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் இவன் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் ப்ரீட் ஆனது, அது இம்போர்ட் பண்ணி வந்தது. ஸோ உங்களுக்கு 2 கிரேட்ல எதனால வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டுமே 3 இன்ச் சைஸு. பட் இதெல்லாம் மார்க்கெட்லேயே கிடைக்காத ப்ரைஸிங் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இதுவும் மெச்சூர்டா மாறப்ப அந்த மாதிரி கலர் வரும். பட் இதோட அது இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டான கலரா இருக்கும். ஏன்னா இம்போர்ட்டட் எப்பயுமே கொஞ்சம் வைப்ரண்டான கலர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆல்பினோ ஹெக்கிலி இது வியூ ஆகும்னு நினைக்கிறேன். சின்ன பேக்ஸா இருந்தால் ஈஸியாக தூக்கிடலாம். ஒவ்வொருத்தரும் ஹாஃப் டீம் ஃபுல் டீம் மாதிரி இருக்காங்களா. அதனால இங்கெல்லாம் வலிக்குது சொல்றேன். ஸோ போன தடவை போட்ட வீடியோவில் ப்ரோ வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனால நம்ம மோட்டர்ஸ் அப்புறம் மேனுக்கு ஃபேன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம். ரெண்டாவது பேக்ரவுண்ட் மியூசிக் போனதுல கொஞ்சம் ஹையராக இருந்துச்சு. ஸோ பேசுறது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்கல நீங்க. ஸோ இந்த தடவை அந்த எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ரெண்டாவது கொஞ்ச நாள் ஒரு சின்ன மைக்கு வச்சிருவோம், கேம் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஈஸியாக சொல்ல முடியும். காமிக்கிற ஃபிஷ் உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். ஏன்னா குவாலிட்டி நம்ம மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலே ரொம்ப பெஸ்டான குவாலிட்டியை தேடி பிடிச்சி எடுக்கிறோம். காமிக்கிறது நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் என்னோட ஃபேவரட் ஃபிஷ். ஓகே, இது எல்லாமே லெமன் ஆஸ்கர். கிட்டத்தட்ட 3 to 4 இன்ச் சைஸ் உள்ள லெமன் ஆஸ்கர். அப்புறம் ஃபுல் ரெட் ஆஸ்கர், ஆக்சுவலா ரெட் சில்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி வர ஸ்டாக்ஸ். ஸோ ரெகுலர் பேஸ்ல மார்க்கெட்ல கிடைக்காது. என்கிட்ட ஒரு 3 weeks ஒன் இல்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஸோ இதுல இன்னுமே ஸ்டாக்ஸ் கிடைக்கும் நம்மகிட்ட. ஓகே, ஸோ ஃபிஷ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுலேயே குவாலிட்டி தான். ஸோ எல்லாமே குவாலிட்டி தான். ஸோ இதுலேயும் 2-3 கிரேட் இருக்கு. எல்லாரும் 2-3 கிரேட் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியாம வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிச்சுல. ஸோ நானே உங்களுக்கு டிஃபர் காமிக்கிறேன். இதுவும் பர்ச்சேஸ் பண்றேன். ரெண்டாவது இதுக்கு அடுத்த கிரேடு கொஞ்சம் மீடியம் கிரேடு வாங்குறேன். அதோட லோ கிரேடும் இருக்கு. ஸோ அது மாதிரி வாங்கி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு 3 டேங்க்ல விட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உண்மையிலே ஸோ மார்க்கெட் இவ்வளோ இருக்கா அப்படின்றது தெரியும். பட் என்னதான் நான் கொடுக்குறதெல்லாம் மேக்ஸிமம் அஃபோர்டபுளாக தான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன், கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக ரொம்ப ஹாப்பி. ஸோ லாஸ்டா ஆமா வீடியோஸ் போட்டு எல்லாருமே கமெண்ட்ஸ்ல அப்புறம் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் சொல்றதுக்கே ஆக்சுவலாக ஒரு மனசு வேணும். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க, எனக்கும் ஹாப்பி. ஸோ
ஸோ இதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஃபுட்ஸும் நிறைய இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரிய பாக்ஸ் வருது ஃபுட்டு, அதெல்லாம் ரீபேக் பண்ணி உங்களுக்கு நாளை கழிச்சு வந்து சேல்ஸுக்கு இருக்கும். ஓகே ஓகே ஆல்பினோ அரோனா. ஸோ ஆல்பினோ அரோனா இது ஆக்சுவலாக ப்ரீ ஆர்டர் பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். போன தடவை நமக்கு தேனியிலேருந்து ஒரு கஸ்டமர் நம்ம ரெகுலராக வாங்கியிருந்தாரு. ஆமாம், ஸோ இது புதுசாக இன்னொரு கஸ்டமர் சம்திங் ஊர் பேர் மறந்துட்டேன். ஆமாம், ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு குவாரண்டைன் பண்ணி நம்ம ஷிப் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு 7 inch சைஸு, 7 to 8 inches. நார்மலா மார்க்கெட் ரேட் ஒரு 4000 அந்த மாதிரி வர போகுது. 3.5 மேல தான் கேரண்டியா போகும். நம்ம 3K இது போட்டிருக்கோம். இதே இது சில்வர் இந்த சைஸ்ல வந்துச்சுன்னா 1000 சம்திங் வரும். சின்ன சைஸ் அரௌண்ட் நம்ம கிட்ட ஆரம்ப விலைன்னு பார்த்தோம்னா ஒரு 650, 750, 850 இந்த மாதிரி பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகும் பொதுவா. அதுல இருந்து நம்ம வாங்குற சைஸ் ஒரு குவாலிட்டி கிரேட் பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ இது வந்து நமக்கு 3Kக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்பினோ அரோனா ஸ்டாக் எப்போ வேணும் அப்படின்னா சொல்லுங்க, உங்களுக்கு வாங்கி தரேன். ஓகே, ஸோ சைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா சின்ன சைஸ் அந்த மாதிரி இருக்காது, நல்லாவே சைஸாக இருக்கும். எப்பயும் 7 inchக்கு மேலே 7 inch பிளஸ் இல்லை 6+ இப்படிலாம் எடுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வளர்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபீடிங் பெருசாக பிரச்சனை இருக்காது, எதனாலும் அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ இவனை ஒரு நாள் மட்டும் ஃபாஸ்டிங் போட்டு அதுக்கடுத்து பெலட்ஸ் ட்ரைன் பண்ணலாம். அரோனா பெலட்ஸ்லாம் கொடுக்கலாம். அரோனா பெலட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இன்டென் பிராண்டோடது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக லைஃப் ஃபீடே போட்டு வளர்த்துட்டேன், பெலட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் இந்த பெலட்டுக்கு ஓரளவு நிறைய ஃபிஷஸ் கன்வெர்ட் ஆகுது. உங்க ஃபிஷ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பிள்ஸ் வேணாலும் நம்ம சைட்ல எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் கொஞ்சம் பெருசா வளர மாதிரி ஃபிஷஸ் பார்க்கலாம். ஓகே, தென் இவங்க எல்லாமே 3 to 4 inch சைஸ் உள்ள RTC அண்ட் இது எல்லாமே ஷவனோஸ் கேட்ஃபிஷ் 3 inch சைஸ் உள்ளது. ஸோ ஷவனோஸ் எல்லாமே 185க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 80, 85 இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல அப்ராக்ஸா ஒரு 12 pieces கிட்ட ஷவனோஸ் நம்ம கிட்ட இருக்கும் இந்த பேக்ல. ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கா பாருங்க. ஸோ விசிபிலிட்டி இல்லைன்னா சொல்லுங்க, அடுத்து நம்ம இங்க இப்படி நேரில் வச்சு எடுக்காம ஸ்டுடியோல வச்சு கூட வீடியோ எடுப்போம். ஸோ அது இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு விசிபிலிட்டி மேபி. ஓகே, சரி, அதுக்கடுத்து இவங்க எல்லாமே RTC. ஸோ RTC இதுவுமே அப்படிதான், நல்லா ஒரு 3 to 4 inches இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸ் எடுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சர்வைவல், ஃபிஷ்ஷோட சர்வைவல் கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி டெய்லி கிட்ட ஜிம்முக்குலாம் போக தேவை போல, செம்மையா வேர்த்து கொட்டுது. ஓகே, டன். ஸோ அடுத்து வேற ஃபிஷஸ்லாம் என்ன வெளியே இருக்கு அப்படி ஒன்றா கொண்டு வந்துடுறேன், அப்படி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தென் இவங்க எல்லாமே ஆல்பினோ சினங்கள். ஸோ ஆல்பினோ சினங்கள் எல்லாமே 3 inches பிளஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம 250 கொடுத்துட்டு இருக்கோம். கிரீன் சினங்கள் 245 கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் சைடில் வீடியோ போடுறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வீடியோ எடுத்தா டைம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அப்படியே கிளிப் சைடில் ஆட் பண்ணிட்டே வரேன். ஸோ இவங்க எல்லாமே ஆல்பினோ சினங்கல்ஸ். ஓகே ஓகே, ஆல்பினோ சினங்கல்ஸ். தென் இந்த கையில இருக்கிறது எல்லாமே ஆல்பினோ பப்பாயா ஆஸ்கர். தென் இதை ஃபயர் ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பப்பாயா ஆஸ்கர். பப்பாயா ஆஸ்கர் பப்பாளி மாதிரியே இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, காப்பர் ஆஸ்கர் இருக்குல்ல, ஸோ காப்பர் ஆஸ்கரே ஆல்பினோல இருந்தா என்னவோ அதான் ஃபயரா இது பப்பாயா ஆஸ்கர். ஓகே, டயர்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ பப்பாயா ஆஸ்கர் சூப்பரான சைஸ். இது வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குற சைஸ் கிடையாது, இதெல்லாம் 4+ inch. ஸோ இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய டேங்க்ஸ், பெரிய பெரிய ஃபிஷஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சைஸ் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கிட்ட எடுக்கிறவங்க முதல் பிகினராக நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் 2 inches இந்த இம்போர்ட் பண்ண ஆஸ்கர் 145 கொடுத்துட்டு இருப்பேன். அதுவும் ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆஸ்கர் தான் மேக்ஸிமம் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ எல்லாமே எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆஸ்கர் வேணும்னு கேட்கும். சிச்சிரெட் எடுக்கவே மாட்டேன். சிச்சிரெட்ஸ் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ சும்மா பெரிய பெரிய ஆஸ்கர்ஸ் வந்திருக்கு. தென் இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஸ்னெயில்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இது பார்ட் 2 பிரிச்சு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோ போட்டால் பெரிய வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். ஸோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிப்போம். ஸ்னெயில்ஸ் இருக்கு. தென் இந்த டேங்க்ஸ்ல எல்லாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னா சொல்லிடுறேன். நம்மளோட ஆர்ச்சர் ஃபிஷ் அப்படியே வில்லுற மாதிரி தண்ணியை பாய்ச்சி மீனை பிடிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோல்டன் ஆர்ச்சர் இருக்கு. ஸோ கோல்டன் ஆர்ச்சர். அதுக்கடுத்து நம்ம இது ஆக்சுவலா சேல்ஸுக்கு எந்த ஃபிஷ் கிடையாது. பேரட்ல எல்லோ பேரட்டும் ரெட் பேரட்டும் பிரீமியம் கிரேட் ஆக்சுவலா ஒரு 2 பீஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். என்ன மேட்டர்னா நம்ம இம்போர்ட்டட் ஃப்ளோரா நிறைய ரெடி ஆயிருச்சு. ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி வந்து இப்போ ஹம்ப் டவுன் ஆயிருச்சு. பட் அதான் கலரேஷன் நல்லா வந்துருச்சு. ஸோ ஹம்ப் இன்னும் பெருசா வரும். அந்த ஃபிஷ் கூட ஃபிளாரிங் வீடியோ போடுன்னு சொல்லி நம்மகிட்ட பேரட்ஸ் வந்திருக்கு. தென் இது போக நம்மளோட சினங்கல்ஸ்ல டெல்லி பைச்சர் அப்புறம் என்லிச்சர் இதெல்லாம் புது ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ சைட்ல அப்படியே முடிஞ்சா இங்க டிஸ்பிளே போடுறேன். இந்த சைடு இப்படி ஃப்ரீ விட்டுக்கமா டிஸ்பிளே போடுறேன். தென் டெட்டனாய்ட் மார்க்கெட்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 1000+ தான். போன கொண்டு வந்தது இந்த சைஸ் பெருசு, ஒரு 4 to 5 inch சைஸ் 1700 இருந்துச்சு. பட் இப்போ 900 கம்மியா ஒரு 3 inch சைஸ்ல டெட்டனாய்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுவுமே அவைலபிள் இருக்கு.
இருக்கு. தென் அது போக வேற சில ஃபிஷஸ் நம்ம லோச், கிளவுன் லோச், ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஒன்னு ஆட் பண்ற மாதிரி ஃபிஷஸ் மட்டும் இந்த வீடியோல போறேன். பார்ட் 2ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரிம்ஸ், டெட்ராஸ், தென் டெட்ராஸ்ல நம்ம ஹாக்கி ஸ்டிக்ல லாங் பாடி இருக்கு, ஷார்ட் பாடி பலூன் டெட்ராவும் இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ அது அப்புறம் எக்ஸ்பென்சிவான கிரேட்ல நம்மகிட்ட பீட்டாஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா பிரீமியம் கிரேட் பீட்டாஸ் அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நான் தனி வீடியோவை போஸ்ட் பண்றேன். எனக்கு இப்போ என்ன எடிட் பண்ண போஸ்ட் பண்ண தோது இல்லாம இருக்கு. ஏன்னா ஆர்டர்ஸும் நிறைய வருது. ஸோ பேசுறது நம்ம வீடியோ நிறைய பேசி வச்சிருக்கோம், ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். நம்ம பார்ப்போம். சூன் நம்ம அடுத்தது அப்டேட் கொஞ்சம் பெட்டரான லெவலில் கொடுக்க பார்க்குறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.